ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கான விஷயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜஸ்ட்டு சிம்பிளான விஷயம். ஃப்ரம் டுடே அன்வர்ட்ஸ் வி ஆர் ஸ்டார்டிங் டு ஸ்டடி. ஓகேங்களா? ஸோ நமக்கு இப்போ தான் குரூப் 1 எக்ஸாம் முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு ப்ரிலிமினரி முடிஞ்சிச்சு, அதுக்கான ரிசல்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் தேர்ச்சி பெற்றவங்க இப்போ மெயின்ஸுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்காக இப்போ நமக்கு என்ன அடுத்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2A தான். அது ஒரு நல்ல ஒரு வேக்கன்சியாக கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ அது ஒரு பயங்கரமான ஒரு வேக்கன்சி, நிறைய ஒரு வேக்கன்சி கொடுப்பாங்கன்னு சொல்லி ஹோல் டிஎன் இஸ் வெயிட்டிங் ஃபார் தட். ஓகேங்களா? ஸோ அதே போல் அதுக்கடுத்தது நம்ம வரப்போகிறது குரூப் 4. ஸோ குரூப் 2A விட அதிகமான இது பார்த்திங்கன்னா குரூப் 4க்கு தான் வெயிட்டிங். ஸோ ஓகே, நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தோன்னே நம்ம குரூப் 4 ஃபுல்லாக படிக்கலாமா, இல்லை இப்போ குரூப் 2A குரூப் 2A ஃபஸ்ட்டு படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா யோசிச்சு பாருங்கள். நமக்கு அக்கார்டிங் டு ஸோ அவங்க கொடுத்த அந்த ஷெட்யூல் பிளானர் படி நமக்கு மேலே தான் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குரூப் 2A. அதே போல் குரூப் 4க்கு செப்டம்பரில் தான் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அப்போது நம்ம மேலேருந்து ஒரு 3 மாதம், மே, ஜூன், ஜூலை. ஓகேங்களா? ஸோ மேலே நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க அப்படின்னா, ஸோ மே, ஜூன், ஜூலை 3 மாதம். ஆகஸ்ட்டில் நமக்கு எக்ஸாம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம்லாம் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு அப்புறம் செப்டம்பரில் திரும்பி நமக்கு குரூப் 4 விட்டாங்க அப்படின்னா, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், மேபி ஜனவரி 2022 அப்படி குரூப் 4 வரும். உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு 3 மந்த்ஸ் தான் நமக்கு. ஸோ அந்த 3 மந்த்ஸில் நம்ம படிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நமக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க. ஓகேங்களா? ஒரு 3 மாதம் இருக்குது. அந்த 3 மாதம் தான் உட்காந்து படிக்கணுமா? அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸோ அந்த 3 மாதத்துக்கு முன்னாடியே இப்போ நமக்கு எவ்வளவோ டைம் இருக்குது. இப்போ மார்ச் தான். ஓகேங்களா? ஸோ மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இது நான் குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் விடுறதுக்கு முன்னாடி ஜென்ரல் சிலபஸ்னு ஒன்று இருக்கும்ல, அதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாமே நம்ம பார்க்கணும். ஸோ டிஎன்பிஎஸ்சின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நமக்கு நிறைய டிவிஷன் இருக்குது. அதை நம்ம யாரும் தெரியறதில்லை. டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நிறைய இருக்குது. ஸோ நார்மல் எக்ஸாமும் நிறைய இருக்குது. டிஎன்யூஎஸ்ஆர்பி நிறைய இருக்குது. ஓகேங்களா? பட் இப்போ டிஎன்பிஎஸ்சி தான் நம்ம மெயினாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த எல்லா எக்ஸாமுக்குமே ஒரே சிலபஸ் தான். ஓகேங்களா? பேட்டர்ன் மட்டும்தான் மாறுபடும், ஒரே சிலபஸ் தான். அதே போல் அந்த கண்டக்டிங் ஆஃப் டெஸ்ட்டு அது கொஞ்சம் வேரி ஆகும், தவிர எல்லாமே ஒன்று தான். ஸோ அந்த ஒரு சிலபஸை நம்ம ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்கணுமா இல்லையா? அப்போ மேக்கு முன்னாடி நமக்கு ஒரு 2-3 மாதம் இருக்குங்க. ஓகேங்களா? ஒரு 2 மாதம் இருக்குது. அந்த 2 மாதத்தில் நம்ம ஓவராலாக சிலபஸ் கவரிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து வச்சுக்கலாம். அதுக்கான ஒரு முயற்சி நம்ம குரூப்பில் ஒரு ப்ளேலிஸ்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருப்பேன். குரூப் 1க்கு தனி, குரூப் 2A தனி, குரூப் 4க்கு தனித்தனியாக ப்ளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன். நீங்கள் எது படிக்கிறவங்களாம் இருக்கீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாமே ஜென்ரலாக இருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் 2A அவங்க நோட்டிஃபிகேஷன் விட்டாங்கன்னா அடுத்த நாள்லேருந்தே டெஸ்ட் பேட்ச் தான். ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் பெண்டிங் டெஸ்ட் பேட்ச்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நடத்தணும். அதை நடத்தி முடிச்ச பிறகு இதை அப்படியே பைண்ட் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம கண்ணா பின்னான்னு சொல்லி இது படிக்கிறது அது படிக்கிறது, குரூப் 2A, குரூப் 1 இதெல்லாம் வேணாம். ஓகேங்களா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்ரலாக நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிறோமா, புக்ஸ் என்னென்ன வேணும் எல்லாம் பார்த்து அரேஞ்ச் பண்ணி வைங்க. இல்லை எக்ஸ்ட்ராடரியாக நீங்கள் இதெல்லாவது வீக் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ப்ரிப்பரேஷனை பண்ணுங்கள். கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி வைங்க. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொன்று வைங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேருக்கு இங்கே எத்தனை சப்ஜெக்ட் இருக்குன்னே தெரில. பட் ஆனால் அவங்க பாட்டுக்கு எடுத்து புக்கை வச்சுக்கிட்டு ஏதோ கண்ணா அப்படின்னா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது எல்லாம் வேலைக்கு ஆகாது. ஓகே, ஸோ ஆல்சோ ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ்ன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்கள? அதுதாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பொறுமையாக என்னென்ன வேணுமோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஓகே, ஸோ கொஞ்சம் ஒர்க் இருக்குங்க, நான் கொஞ்சம் போகணும். ஓகே, இவ்வளோ தான். ஓகேங்களா? ஸோ விஷயமே இவ்வளோ தான். ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி நான் கொடுத்துருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் கன்ஃபார்மாக ஒரே வீடியோவை நான் கொடுக்குறேன். ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், மையக்கருத்து கண்ணா பின்னான்னு படிக்க வேணாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வர்ற வரைக்கும் ஜென்ரலான ஸ்டடீஸ் இருக்கும், அது ஃபுல்லாக படித்து முடிக்கலாம். அதுக்கான வீடியோ நான் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நோட்டிஃபிகேஷன் விடட்டும், பர்ஃபெக்டாக ஆரம்பிச்சிடலாம். பெண்டிங்கும் இருக்குது, அதுவும் நான் கம்பைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.